ஓகே, வெல்கம் தர்வீன் பிசியோ சேனல். இப்போது நம்ம சார் வந்து தம்பி பேர் சுபேந்திரன். 2 months 3 months முன்னாடி சென்னையில் வந்து பஸ்ஸில் வந்து வண்டியில் போகும்போது ஒரு கீழே வந்து கையை மட்டும் திஸ் இஸ் லேசரேட்டட் wound ஆப்ரேஷன் லேசரேஷன் ஃபுல்லி ஸ்கின் வைப்பிங் ஃபுல்லாக தோல் வந்து ரொம்ப வலிச்சு விட்டுருச்சு. நரம்பு கட்டாவில் ரெண்டாவது செகண்ட் தேர்ட் மெட்டாகார்பல் ஃபோன் ஃப்ராக்சர், ரிஸ்ட் லோயஸ்ட் ரிஸ்ட் ரேடியஸ் மைண்ட் டிஸ்லொகேஷன் ஃப்ராக்சர். ஓகே, திஸ் இஸ் இதை வந்து மெயினாக ஸ்கின் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆம்லேருந்து எடுத்துருக்காங்க, தைஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. 3 monthsல இப்போ ஃபிசியோதெரப்பி வந்து 4 ஸ்டாப் வந்திருக்காங்க. இவருக்கு என்ன ஃபிசியோதெரப்பிங்கிறது நிறைய பேர் நம்ம கோட்டை வருது என்னென்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயம். சென்னையில் பார்த்தா ஸ்டாண்டில் வந்து ஏசியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி ரீஹாபிலிட்டேஷன் பெஸ்ட்டும்பாங்க. நான் அங்கே ட்ரைனிங் கொஞ்ச நாள் இருந்ததால் இது வந்து கைங்கிறது ஒரு மனிதனுக்கு மைண்ட்ஸ் ஈக்குவல். ஏன்னா ரொம்ப முக்கியமானது கை தான். எல்லா வேலையுமே காலையிலேருந்து நைட்டு வரையும் வேலைக்கு எல்லா வேலையும் கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது கேர் எடுத்து பண்ணணும் ஃபிசியோதெரப்பியும். இவருக்கு என்ன சார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுங்க அண்டு மசாஜ் கொடுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம அந்த ஃபீல்டில் இறங்கி நம்ம படித்ததால் நம்ம டிகிரி மாஸ்டர் டிகிரி அனுபவத்தெல்லாம் வச்சு பண்ணும்போது இவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். என்ன பண்ணணும் ஃபுல்லாக செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டேன். ஒரு சின்ன வியூ தான் அது. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங், ஃபிங்கர் தம்புக்கு அப்போசிஷன் ஸ்ட்ரெச்சிங், அடக்டார் ஸ்ட்ரெச்சிங், அடக்டார் ஸ்ட்ரெச்சிங், ஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரெச்சிங். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன்னா அது ஒவ்வொரு விரலும் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிவாகவும் பண்ணி விட்ருக்கேன். ஒவ்வொரு மூமெண்ட் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுவோம். சரிங்களா, அது ஒரு ப்ரீஃப் வீடியோ தான். ஆக்டிவ் எக்ஸசைஸ் அவராக பண்ணியிருக்காரு, பேசிவ் நானும் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கோம் 3. செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்காரு, பேசிவ் ஸ்ட்ரெச்சிங் நானும் பண்ணி விட்டுறேன். அடுத்தது ஆக்டிவ் எக்ஸசைஸ் எல்லா ஃபிங்கரும் மடக்கி நீட்டதும் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் ஆல் ஃபிங்கர் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் வீடியோ. அடுத்து ரிஸ்ட் மூமெண்ட், ஸ்ட்ரெச்சிங்கு, ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அடக்ஷன், ஃப்ரீ மூமெண்ட், இது 3 முடித்தோம். மெயினாக மசாஜ், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும் சோப் போட்டு. கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின் கிராஃப்ட் எந்த ஒரு ஸ்கார் மசாஜ், அது பேர் ஸ்கின் கிராஃப்ட் பண்ணாலும் ஸ்கார் மசாஜ். நல்லா ஹீல் ஆகிடுச்சு, டாக்டருடைய இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஃபிசியோதெரப்பி தான். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரலாம் துணி எண்ணெய் தடவி விட்டுது மசாஜ் ஃபுல்லாக ஸ்கார் மசாஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். நெகா இருக்கக்கூடாது. ஃபேஷன் செல்ஃப் மசாஜும் பண்ணணும், நம்மளும் பண்ணணும். தழும்புல எவ்வளோ ஃபிங்கர் நீடிங் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண லைட் ப்ரெஷர் கொடுக்கலாம். ரொம்ப லைட்டாக கொடுத்துட்டு ஸ்கார் மசாஜ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மசாஜ் பண்ண தான் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும், சென்சிட்டி அதிகமாகும், பிரெயினுக்கு உணர்ச்சி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு தழும்புடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும், ஸ்கின் ஸ்மூத்தபிலிட்டி ஆகும், டைட் எல்லாம் கண்ட்ராக்ட்ஸ் ஆகிடும். இப்படியே நான் 2 மாதம் விட்டேன். அதுதான் மெயின் பிரச்சனை. அப்போ லூஸு ஜாயிண்ட் ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும். இது லூஸாக தான் ஜாயிண்ட் கை வரும். அதுக்கு தான் மசாஜ். சரிங்களா, ஒட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி 3 டைம் குறைஞ்சபட்சம் 3 ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். இதை முடித்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் ஆக்டிவிட்டிஸ் முக்கியம். காலையிலேருந்து அவரே சாப்பிட சொல்லிட்டேன். ப்ரஷ் பண்ணுங்கள், தலைவாருங்க, குளிக்கிறது, மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி பாருங்கள். சின்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருவா சொல்லியிருக்கேன். நெய் கட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அடுத்தது சாப்பிடவும் சொல்லியிருக்கேன் நெய்லேருந்து. ஏன்னா அந்த விரல் வந்து இவரால் இப்படி பண்ணுங்கள் முடியுது அவரால். அதாவது நெய்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் அது அடுத்த வேலைக்கு போகணும் 1 மாதத்தில் அவர். சரிங்களா, எல்லா எக்ஸசைஸ்லாம் புரிஞ்சுதா? ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒரு 10 நாள் நம்ம வச்சு ஒரு பெஸ்ட்டாக கொண்டு வருவோம். அடுத்த நாள் கடைசியில் அவரும் சொல்ல வைப்பேன் என்ன மாற்றம்னு. என்ன கோல் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கட்டவர் எப்படி பண்ணுங்கள், இன்னும் இறுகி வரும். இந்த கை பண்ணுங்கள், கம்பேர் பண்ணணும் எப்படியுமே அஃபெக்டட்லேருந்து நம்ம இறுகி ஒட்ட மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கட்டவரில் எப்படி பண்ணுங்கள், அப்போசிஷன் வந்து ஃபுல்லாக கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் கோல் இந்த வீக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும். மசாஜ் பண்ண தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்படி மடக்குங்க, இது தொட வைக்கணும். தம்மு வந்து ஃப்ளெக்ஷன் கொண்டு வரணும். விரலை இப்படி பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. 5 விரலும் மூடி தோறுங்க, இன்னும் கொஞ்சம் கிரிப் வர வைக்கணும். அதுதான் ஃபிங்கர் கிரிப் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபிங்கர் ஃபைன் மூவ்மெண்ட்லாம் கொண்டு வரணும். சின்ன பொருள் எடுக்கிறது, அப்போசிஷன் 1 ஃபிங்கர், இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டூசி, பட்டன் எடுத்து வைக்கிறது, பேப்பர் கிளிக்க வைக்கிறது, எல்லாமே அடுத்தது வரும். சரிங்களா, அந்த கையில் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ ஒரு மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே ஒரு பொருள் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து பெட் போர்டு அப்படிம்பாங்க. எடுத்து மாட்டுறது எல்லாமே வரும். செல்ஃபாக பேட்டர்ன் போட்டு வரைகிறது எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ணுறது. இப்போ நம்ம கையை ரெடி பண்ணணும், அதுதான் மெயின். ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரியுதா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? பலனாக இருக்கா? பெஸ்ட்டாக கொண்டு வரணும். அதுதான் பேஷண்ட் கேர் அப்படிங்கிறது. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. எனக்கு கைங்கிறது ரொம்ப ரேரானவங்க தவறி நடக்கும்போது நம்ம அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.